உங்களுக்கு சொல்ல முடியுமா என்பிபி என்ற கட்சியில் ஜேவிபியை தவிர வேறு ஏதாவது கட்சி இருக்கின்றது? தனிப்பட்ட அரசியல் குரோதங்களை வைத்துக் கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களை வாக்குகளை பயன்படுத்துவது மடத்தனம் சொல்கிறார்கள். 10-18 கட்சிகளும் ஆர்கனைசேஷன் இருக்கிறதாக. யாருக்காவது தெரியுமா அவர்கள் யார் என்று? எங்களுக்கு தெரிகின்றது ஒரே ஒரு ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இம்முறை தேர்தலில் முன்வைத்து வந்திருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பது சம்பந்தமாக வடகிழக்கு பிரதேசங்களில் உள்ள மக்கள் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அல்ல, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சியுடன் இருக்கின்ற சில விரோதங்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது ஓல்சிலம் மக்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது ஐடெக்காக இருக்கட்டும், இவர்களுக்கு எதிராக உள்ள தனிப்பட்ட குரோதங்களை வைத்துக்கொண்டு எங்களுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று முக்குத்தனமாக போய் அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அனுரகுமார திசாநாயக்கவுடைய வேட்புக்கு அல்லது ஆதரவு அளிக்க போவதாக கூறிக்கொள்கிறார்கள். முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இதை அந்த வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த விடயத்தை வைத்து தீர்மானித்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் குரோதங்கள் கோவங்களை வைத்து தீர்மானிக்கலாம்? நீங்க யோசிக்க சில வேளைகளில் சில காரணங்கள் எங்களுடன் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடன் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடன் அல்லது சகோதரர் ஹிஸ்புல்லாவுடன் இருக்கின்ற அல்லது எங்களுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீமுடன் இருக்கின்ற சில தனிப்பட்ட அரசியல் குரோதங்களை வைத்துக் கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களை வாக்குகளை பயன்படுத்துவது மடத்தனம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த தேசிய மக்கள் முன் சக்தி என்பது யார்? தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்பது யார்? உங்களுக்கு தெரியும். நான் கேட்கின்றேன் உங்களிடம் கேள்வி. வடகிழக்கில் இருக்கிறவர்களுக்கும் மற்ற தமிழ் பேசும் இளைஞர்கள் இருக்கின்ற சகலதற்கும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். உங்களுக்கு சொல்ல முடியுமா என்பிபி என்ற கட்சியில் ஜேவிபியை தவிர வேறு ஏதாவது கட்சி இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். 10-18 கட்சிகளும் ஆர்கனைசேஷன் இருக்கிறதாக. யாருக்காவது தெரியுமா அவர்கள் யார் என்று? எங்களுக்கு தெரிகின்றது ஒரே ஒரு ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இம்முறை தேர்தலில் முன்வைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் காட்டுகின்ற கூட்டங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் மயங்காதீர்கள். அவர்கள் 3.5 லட்சம் வாக்குகள் பெற்றுக்கொண்ட பொழுது கூட இந்த கோல்ஃபேஸை நிரப்பினவர்கள் அல்லது கோல்ஃபேஸை நிரப்புவதற்கு சோசியல் மீடியாவில் கலர்ஸ் காட்டுவது அது அவருக்கு கை வந்த கலை. இப்ப நான் அவர்களோட எந்த குரோதமும் கிடையாது, அனுரகுமார் திசாநாயக்க கூட எந்த குரோதமும் கிடையாது. அவரும் எங்களுக்கு நண்பர்கள் தான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.